வணக்கம் தமிழக மக்களே. நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். இன்னும் ஏமாத்துறாங்களேங்க. ஒரே ராசியில வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, ஒரே நட்சத்திரத்தில் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அது ஆபத்தை தரும். அத சண்டாளைங்களா ஏங்க ரெட்டை புள்ள பிறக்குது, ரெண்டும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில தானே பிறக்குது. ஒத்த புள்ளைய தூக்கி கொண்டு காட்டுல போட்டு ஒத்த புள்ளைய வீட்லயா போட்டிருக்கோம்? ஒரு லாஜிக் வேணுமுங்க. ஏன்னா எனத்தோட சேரும்னா அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு அப்படித்தான் போகுதுன்னு வைங்க. ஏன்னா எனத்தோட சேருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரே ராசிக்காரங்க எப்பயுமே ஒரே ராசியில அழகாக அவங்களோட சேர்ந்து வாழ முடியும். ஒரே ராசி இருப்பதனால வீட்டுல எந்த குழப்பமும் வராது, ஒரே நட்சத்திரம் இருப்பதனால வீட்டுல எந்த குழப்பமும் வராது, ஒரே தசா நடந்தாலும் வீட்டுல எந்த குழப்பமும் வராது. மனைவி மக்கள் அழகாக ஒரே நட்சத்திரத்துல ஏக நட்சத்திரத்துல திருமணம் செய்யலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 18-20 நட்சத்திரத்தை போட்டாச்சு. நாங்க இது இன்னுமா இதை நம்புறீங்க மக்களே? ஏங்க நான் கும்பராசினா எனக்கு கும்பராசிக்காரர் வந்தோன்னே உரிமையா உட்கார்ந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்துருப்போமே. இதெல்லாம் நான் இன்னும் இந்த மக்கள் நம்புறாங்க. யாரு இதெல்லாம் உருவாக்குனாங்கன்னா இந்த 7.5 சனின்னு ஒண்ணு பொய்ய உருவாக்குனாங்க பாருங்க, போன நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல. ஐயோ அப்பா, தமிழகத்துல ஒரு 100 வருஷம் அவங்கதான் ஜோசியத்தை மொத்தமா கெடுத்தவங்க. அவங்க உருவாக்குனாங்க. ஜோசியம்னா என்னன்னே தெரியாது. கேட்டா பரம்பரை ஜோசியம்வாங்க. எந்துட்டு போறாங்க எப்படி? ஆனா எந்த படிப்பறிவும் இல்லாம ஈஸியா பலனை சொல்லாமல. 7.5 சனி, கண்ட சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனின்னு துன்பம் எப்ப போனாலும் ஜோசியத்தை இதை சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சுவாங்க. அட பாவிகளா, பொய்யும் பரிகாரமுமா போயிடுச்சு ஜோசியம். அதுல இந்த ஒரே ராசியில நீங்க இருந்தீங்கன்னா ஆபத்துங்க. அதெல்லாம் முற்றிலும் நன்மையானது. நம்ம ராசி நம்மளுக்கு மனைவி அமைகிறா, நமக்கு நட்பு ராசி மனைவி அமைகிறான்னா அதை விட பெரிய சந்தோஷம் என்னங்க வேணும்? குழந்தைகள் நம்மளுடைய ராசியில நமக்கு நட்பு ராசியாவோ நம்ம ராசியில பிறந்தா நமக்கு நல்லது தானங்க. அதுல என்னங்க நமக்கு பெருசா கேடு வந்துட போகுது? அதான் பொய்யுங்க. ஒரே ராசியில இருக்கலாம், ஒரே நட்சத்திரத்துல இருக்கலாம், அதனால எந்த கெடுதலும் வராது. ஒரே தசாவும் நடக்கலாம், கெடுதல் வராது. இவை பூராமே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மாற்றத்துடன் கூடி இருக்குது. இவருக்கு எந்த பாவத்தை இயக்கி திசை நடக்குதோ, இவர் பிறந்தப்ப நட்சத்திர கூறுகள் எப்படி நிக்குதோ, சந்திரன் எப்படி நிக்கிறானோ பாவக அடிப்படையில இவர் பிறக்கும் போது மற்ற கோள்கள் அமைப்புகள் எவ்வாறு மாறி இருக்குமோ ஒரே மாதிரியா கோள்கள் அமைப்பு கிடையவே கிடையாது. இப்ப இந்த செகண்ட்ல போன கோள்கள் அமைப்பு திரும்ப கோடான கோடி வருஷம்னாலும் வராது. எனவே மக்களே கவனம், ஏமாறாதீங்க.